பிக் பாஸ் சீசன் 8 63ஆம் நாள் டபுள் எபிசோட் அப்படிங்கிற இந்த எபிசோட பற்றி இந்த வேலை பார்க்க போகிறோம். எபிசோட் 64. இது பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகி முதல்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய பங்கு எப்படி இருந்தது, கேப்டன் எப்படி பண்ண அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கான 3 பஸ்ஸஸ் வந்து யார் ரிமூவ் பண்ணுறாங்களோ கேப்டன் சரியில்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, போர் அடிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கேப்டன்சி பறிக்கப்படும். இது வரைக்கும் யார் எந்த கேப்டன்சிலையும் கேப்டன் வந்து அந்த பதிலிருந்து இறக்குனது கிடையாது. பட் அதுக்கான முயற்சி நடந்திருக்கு. ஜெஃப்ரிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வர மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து போர் அடிக்குது டெவில் டாஸ்கில் அதாவது 2வது நாள் ஏஞ்சல் வந்து இருந்தவங்க டெவிலாக மாறினப்போ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பூவை பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ண வேணாங்கிற மாதிரி ஒரு பேசி ஒரு கிளாஸ் போச்சு. அப்போ சௌந்தர்யா ஒரு ட்ரை பண்ணாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவரே எடுத்து தீபக் போட்டு கொடுத்துட்டு அப்பயும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது டைம் டீ குடிச்சிட்டு 3வது டைம் வந்து டீ கேட்காரு, கேப்டன் இந்த பொறுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க. அப்பயும் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணார் அன்றைக்கி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து கிச்சன் டீமில் அதாவது வெசல்வாசினி இருக்காங்க, கிச்சன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிச்சன் டீமுக்கு வெசல்வாசினிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெப்ரி நிறைய டைம் சொல்லியும் கேட்காதனால ஒரு கடத்தில் காண்டாகி என்னோடய கேப்டன்சியில் வந்து அதனால் நீங்கள் மதிக்க மாட்டீங்கிற காரணத்தினால நேராக போய் நான் என்னோடய பஸ்ஸில் நானே எடுத்துக்கேன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணார். அதான் அவரோட ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. கேப்டன்சியை பற்றி ஜெஃப்ரிட்ட முதல்ல கேட்குறாங்க. ஜெஃப்ரி உன்னோட கேப்டன்ஷிப் பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது இந்த தர்ஷிகா மேட்டெலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ரவா லட்டு செய்யும்போது பிரச்சனை வந்து இல்லையா, அதை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது ஆமாம் சார் நான் சொல்கிறது கேட்கவே இல்லை, அதனால் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நான் வந்து இந்த மாதிரி பண்ணத்தான் அவங்களுக்கு புரியும்னு நினச்சா இந்த மாதிரி நான் பண்ணினேன். எனக்கான கேப்டன்சி பறிக்கிறதுக்கான உரிமையை நானே வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய கேப்டன்சி அப்படி இருந்து நான் ஃபீல் பண்ணங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்லும்போது தர்ஷிகாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் வந்து ஜெஃப்ரி சொல்கிறத கேட்கலன்னு கேட்குறாங்க. சார் நான் வந்து கேட்கக்கூடாது இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து நான் எடுத்து ரவா லட்டு பண்ணணும்னு நினச்சேன். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்காக எடுத்து பண்ணலான்னு நினச்சாங்களாமா. பட் அதுக்கப்புறம் சரி எல்லாத்துக்கும் பண்ணால் என்னங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கேட்குறாரு, ஒரு நீங்கள் வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருக்கீங்க, ஒரு கேப்டன் சொல்கிறாங்க, கிச்சன் இன்சார்ஜ் இருந்துட்டு நீங்களே கேப்டன் சொல்கிறது கேட்கல அப்படின்னா மற்றவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியும். வேறு என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பதவியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்துட்டு உங்களோட பதவி வந்துன்னா துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க, ஜெஃப்ரி சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்ஸில் வந்து கேட்குறாங்க. என்ன பிரச்சனை கேட்கும்போது மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் எடுத்து வைக்கலாமான்னு கேட்கும்போது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, காலையில் எல்லாத்துக்கும் கொடுக்குற பால் டீ அது எதுவானாலும் காலையிலே குடிச்சிடணும், அதை நான் சாயந்தரம் குடிச்சிக்கன்னு சொல்லக்கூடாது, கொடுத்தா வாங்கிக்கணும் இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெஃப்ரி சொன்னதாகவும் அது வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஆனால் ஜெஃப்ரி வந்து இந்த இடத்துல அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் மஞ்சரி வந்து இல்லை அப்படி சொல்லலை. அவர் வந்து ப்ரொவிஷன் காலையில் கொடுத்தாங்கன்னா குடிக்கணும், இல்லைன்னா ஈவினிங் கிடைக்காது, மற்ற டைமில் கிடைக்காது, கொடுக்குறப்ப குடிச்சிக்கணும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணுமா சொன்னாங்க. நான் வந்து என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தயிர் பால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தயிராவோ இல்லை சம்திங் அதாவது மாதிரி வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். என்னோடய ப்ரொவிஷன்ஸை எனக்கு கொஞ்சம் என்னோடய ஷேர் எனக்கு கொடுத்துருங்க மாதிரி நான் கேட்டேன். அது வந்து நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு பற்றி கேட்குறாங்க. ஏதாவது எப்படி கனெக்ட் பண்ணார் விஜய் சேதுபதி. தர்ஷிகா வந்து ரவா லட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சீங்க, எல்லாத்துக்கும் செஞ்சீங்க, சரி ஓகே, அது வந்து ஜெஃப்ரி தடுத்தார், அது 2வது விஷயம். அதுக்கு முந்தின நாள் பால் பாயாசம் செஞ்சீங்களேம்மா ஞாபகம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது தர்ஷிகாவில் சண்டை கட்டி எனக்கு பால் சாதம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ப்ரொவிஷன்ஸில் அதாவது முந்தின நாள் சரிங்களா. இதில் இங்கே பிரச்சனை வருதுங்களா, இதில் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அந்த பிரச்சனைகள் கனெக்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சரி சாச்சனா வந்து சர்க்கரை ஏதோ எக்ஸ்ட்ரா கேட்டப்போ தர்ஷிகா கிட்டே கொடுக்க மாட்டேன், ஆல்ரெடி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரயானு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஆல்ரெடி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வந்து தர்ஷிகா கொஞ்சமாக கண்ணடிச்ச மாதிரி வந்து பண்ணும்போது ரயானு ஆமாம் நீ ஆல்ரெடி உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எனக்கு இது இனிப்பு பத்திரம் அதுன்னு தான் கேட்டாங்க சாச்சனா கேட்பாங்க. அப்போ வந்து சாச்சனா தர்ஷிகா பக்கத்தில் மஞ்சரி இருப்பாங்க. மஞ்சரி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி தோணுது, ஏன்னா இப்போ சௌந்தர்யாவாகட்டும் இல்லை ஜாக்லின் ஆகட்டும் சரிங்களா, இந்த மாதிரி சிலர் பேர் சொன்னாங்களான்னு தெரில, பட் இது சொல்லலை அப்படிங்கிறாங்க.
இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களோட பாலை அவங்களுக்கு கொடுக்குற காஃபி எடுத்து அவங்க ஃப்ரீசரில் வச்சு அவங்க வந்து காஃபி மாதிரி குடிச்சிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது கோல்டு காஃபி, சில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி குடிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கான ப்ரொவிஷன்ஸில் எனக்கான பாலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கலாமான்னு கேட்காங்கும்போது தர்ஷிகா நோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎம்கிட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி மஞ்சள் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருந்தேன். நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ரயானில் உட்காந்துருக்கும்போது இந்த ஐஸ்கிரீம்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு காதில் விழுந்ததை உடனே வந்து நம்மளே வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஜாக்லின் வந்துட்டுனா அதான் நம்ம 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 பண்ண நம்ம கொடுத்த காஃபியோ டீயோ நம்ம வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் வந்து கோல்டு காஃபி குடிப்பாங்க. சௌந்தர்யாவுக்கு கோல்டு காஃபி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்த சூடான காஃபியை ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு குடிப்பாங்க. அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பால் கொடுப்பீங்களா, என்னோடய ப்ரொவிஷன் வந்து எனக்கான ஷேரை கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்கங்கிறத சௌந்தர்யாகிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தர்ஷிகா அவங்ககிட்ட வந்து இவங்களும் பேசும்போது அந்த இடத்துல தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஏன்னா ரிக்வஸ்ட்டாக தான் வைக்கணும் மஞ்சள் சொல்லியிருந்தாங்க. நான் போய் கேட்டு வரேன்ட்டு கிச்சன் டீம்கிட்ட சொல்லிட்டு போகும்போது தான் இவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் வருது மஞ்சரி மற்றும் சௌந்தர்யா ஜாக்லினுக்குள்ளே. அந்த பிரச்சனை வந்து பேசும்போது சௌந்தர்யா வந்து நிறைய மார்க் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதை வந்து விஜய் சார் கேட்குறாரு. அப்போ தர்ஷிகா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிச்சன் இன்சார்ஜுக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு ஹவுஸ்மேட்ஸ் ஒன்று வைக்கும்போது நீங்கள் என்ன பொறுப்பாக பதில் சொல்லிக்கணும். வேணாம்னு சொல்லிட்டீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்க. அதை போய் நீங்கள் நேராக டிஸ்கஷன் போய் உங்களுக்கு கிச்சன் இன்சார்ஜ் போய் உங்களோட சமையல் வேலை செய்கிறவங்கக்கிட்ட போய் அந்த டிஸ்கஷனை வைக்காமல் ஜாக்லின் மட்டும் சௌந்தர்யாகிட்ட சொன்னதும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களை ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, நான் அதை போய் கேட்க போகிறேங்கிறத பற்றி ஏன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லி கேட்குறாரு விஜய் சேதுபதி. மஞ்சரி கேட்ட கொஸ்டினே திருப்பி கேட்குறாரு. மஞ்சரி தான் லைவில் கேட்டாங்க ஜசிகா கிட்ட, இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த கேப்பில் தான் பருப்பு சாதம் எனக்கு சாம்பார் பிடிக்காது, எனக்கான பருப்பு கொடுத்துருங்க, நான் வந்து பருப்பு பயிர் செஞ்சு சாப்பிட்டுக்காருலாம் வந்து ஜாக்லின் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காண்டாகிட்டேன். அப்போ நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன், அதை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தான் சௌந்தர்யா வந்து மார்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து வச்சு கிழிச்சிட்டு இருக்காரு நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லினுங்க. அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா, ஓகே சார் நான் வந்து அப்படி சொல்லியிருக்கணும். ஸோ ஒரு பொறுப்பில் இருக்கீங்கம்மா நீங்கள், அதாவது வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. பொறுப்பில் இருந்த ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கேட்டு வரேன்னு சொல்லி போனீங்க. பட் இருந்தாலும் அங்கே போய் பேசுனீங்க. அப்படி அவங்ககிட்ட ஜாக்லின் சௌந்தர்யா பேசும்போதும் அவங்க என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்கு இல்லாமல் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கிற மாதிரி தர்ஷிகா கேட்குறாங்க. அடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பால் சாதம் பால் பாயசம் சாப்பிட்டீங்க இல்லையா, இப்போ மஞ்சரிக்கு எப்படி ஒரு பால் எடுத்து வச்சுட்டு மஞ்சரிக்கு பால் எனக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறாங்க. அதுவும் இதெல்லாம் முடியாது, நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போனீங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் என்ன சொன்னீங்க, கொடுக்குறத குடிச்சுட்டு ஆகணுங்கிற மாதிரி மறுபடியும் வந்து உங்களோட முடிவில் தான் இருந்தீங்க, மாற்றலை. ஆனால் பால் சாதம் பால் பாயசம்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க இல்லையா, ஆமாம் சார், அது எந்த கணக்கிலமா வரும் அப்படிங்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அதாவது நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்து எங்களுக்கு டீ பால் எதுவுமே வேணாம், அதுக்கு பதிலாக அதுக்கான ஸ்டோரில் இருக்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு நாளைக்கான பால் டீ எங்களுக்கு வேணாங்க முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எடுத்து குடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து அதைத்தான் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து நைட்டு வந்து உங்களோட ப்ரொவிஷன்ஸோட ஷேரிங் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க சரிங்களா, என்னென்ன மறுநாள் வரவும் இல்லை. அன்னைக்கான பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு டேட் படி பார்த்தா உங்களுக்கு அந்த பால் உங்களோட ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சுது. குறிப்பிட்ட சில திருட்டு பிராணி கேங் இருக்கீங்களே அவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் எழும்பி இந்த மாதிரி கேட்டு பண்ணிட்டுலாம் அதுவும் பண்ணல. நீங்கள் மட்டும் உங்களுக்கான பாலை முன்கூட்டியே உங்களுக்கான ஷேர் இருக்குங்கிற உரிமை எடுத்து நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்படி பண்ணலாம் சரிங்களா. தர்ஷிகா தான் வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அது கேட்க வந்து மஞ்சரிங்கனால அங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து கண்டுக்கலையா, வேறு யாராவது கேட்டால் நீங்கள் வந்து திருட்டு பிராணி கேங்கில் உங்கள் டீமில் வந்து கேட்டிருந்தீங்கன்னா சீரியஸாக எடுத்து பேசியிருப்பீங்களா. அப்போ நீங்கள் பண்ணது தப்பு, உங்களோட அதே மாதிரி உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிங்க மாதிரி கேள்வியெல்லாம் வந்துச்சுன்னா தர்ஷிகா பேரை அழுத்தி வைக்கிறாரு. இப்போ ரவா லட்டு எப்படி செய்யுங்கலாம் வந்து சொல்லி கலாய்க்கிறாரு. அதே மாதிரி மஞ்சரி சைடில் இருக்கிற நியாயத்தையும் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல அதெல்லாம் ஜாக்லின் மற்றும் தர்ஷிகா சௌந்தர்யா நடந்த மஞ்சரியை மார்க் பண்ணதெல்லாம் கேட்குறாரு.
ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணீங்க ஜாக்லின் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து சௌந்தர்யாவோட டீ காஃபி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பண்ணி குடிப்பாங்க, அதனால தான் நான் வந்து நினச்சிட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க மாதிரி சொன்னாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, ரெண்டாவது அவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க, முத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கான ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து யார் அதிகமாக கம்மியாக சாப்பிட்றாங்க எனக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து மஞ்சரி வந்து என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது பால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது இது ஒன்றும் கிடையாது, அவங்களோட பால் அது வந்து ஒரே ஒரு தான், அதுவும் நீங்கள் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வைக்கிற சாப்பாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு கப்பு சாப்பாடு கொடுத்தது போக அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அதாவதுனா ஒரு வச்சியாக கம்மியாக சாப்பிட்லாம், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போகாமல் எனக்கு இந்த கப்பை சாப்பாடு கொடுங்கங்கிறது எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, சாப்பாடுங்கிறது வேறு பாலுங்கிறது வேறுங்கமோ வந்து சொல்ல வராரு. அவங்க கேட்ட அந்த விஷயம் வந்து அப்படி சொல்ல வராரு. ஆனால் ஜாக்லின் ஒன்று வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி புரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை வந்து ஐஸ்கிரீம் வச்சு கோல்டு பண்ணி சாப்பிட்றீங்க சொல்லதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யாவை கூப்பிட்டு இந்த உங்களால் பேசுகிறதுக்கே இது இல்லைமாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. வேன்னு வந்து என்னமோ பண்ணுற ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராணுவ எழுப்பி, என்ன ராணுவ உங்களுக்கு சௌந்தர்யா பிரச்சனை கேட்கும்போது, இல்லை சார் அப்படின்னு லிவிங் ரூமில் பிரச்சனை இருந்துச்சு அது சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் சம்திங் வந்து சௌந்தர்யா நினைக்கிறேன் அவங்க வந்து ராணுவ வந்து ஏதோ நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க ஒரு டாஸ்க். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ண விதமாக ஒரு மாதிரி வந்து பால் லாங்குவேஜ் தான் பண்ணுவார் ராணுவ, அதை வாண்டட் தான் பண்ணியிருக்காருங்கிறது தெரிய வந்துச்சு. உடனே வந்து டோன்ட் டூ தட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. சௌந்தர்யா கோவப்படுவாங்க. ஏம்மா, உனக்கு வந்து ராணுவ பண்ணது டோன்ட் டூ தட் சொல்லி அவங்கள வெறுப்பாச்சு அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு பண்ணும்போது அவங்க எவ்வளோ வெறுப்பாயிருப்பாங்க சொல்லுமான்னு சொல்லி கேட்டு விட்டு லெஃப்ட் ரைட்டு விஜய் சேது வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராணுவ உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் அப்புறம் சௌந்தர்யாவுக்கும் அந்த டெவில் டாஸ்கில் வந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. யார் முதல்ல ஆரம்பிச்சதுமா கேட்கும்போது தர்ஷிகா முதல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க சார், அதாவது இந்த அப்பா வீடுலாம் சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் தர்ஷிகான்னு கேட்கும்போது, சார் அப்பா வீடு அப்படிங்கிறது அவங்கள அப்பாவை நான் மீனிங் பண்ணல, நான் அந்த மாதிரி எனக்கு அப்பா இல்லை தான், அது வந்து பிக் பாஸ் வீடு இல்லை உங்கள் அப்பா வீடு தான் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் அப்பா வீடு அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா வீடு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வந்தங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வந்து முத்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டாக வந்து தான் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் போய் விஷால் நம்ம அருண் கூட பார்த்திங்கன்னா அருண் கூட கடைசியில் வந்து தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க அருணுக்கு, உங்களெலாம் அப்படிலாம் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ மூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார் அருண். அந்த இடத்துல நமக்கு அப்போஸ் இருந்தது, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோனில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஜாக்லின் வந்து அந்த வார்த்தை கேட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கோட அவங்க ஃப்ரெண்டு இல்லையா நம்ம சௌந்தர்யா கொஞ்சம் ரியாக்ட் ஆகி அடிக்க போய் தள்ளி விட்டுல அவங்க அப்பாவெல்லாம் இழுக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினாங்க இல்லையா. அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது தான் தர்ஷிகா அப்படி சொல்லும்போது, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், நான் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் ஜாக்லினை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா சீப்போ அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது, டாஸ்க் வந்து அந்த நடந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஈவில் டாஸ்க் அப்போ ஈவில் அண்டு ஏஞ்சல் டாஸ்க் அப்போ ஜெஃப்ரி நான் வந்து தோப்புக்கரணம் போட வச்சது அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நானும் நான் அப்போயே ஒரு மாதிரி வந்து என் மேலே வந்து ஒரு மாதிரி கடுப்பில் இருந்தாங்க, அவங்களோட பார்வையே எனக்கு சரியில்லை. நான் வந்து எனக்கான ரூலத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கேமில் விளாண்டுருக்கேன், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நான் நல்லவங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக என்னை வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே கோவப்பட்டதாகட்டும், என்னை வந்து சீப்பு அந்த மாதிரிலாம் கேரட்லாம் அந்தளவுக்கு நான் கேரட்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் சீப்பு அந்த மாதிரிலாம் சொன்னது எனக்கு ரொம்ப ட்ரிக்கர் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அந்த மாதிரிலாம் பேசாகி சண்டை ஆரம்பிச்சதுங்க மாதிரி தர்ஷிகா சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஜாக்லின் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனைங்க போது ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா என் மேலே தான் சார் தப்பு, சாரி சாருங்கிறாங்க. உடனே விஜய் சார் வந்துட்டு இந்த சாரி சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எக்ஸாக்டாக என்ன நடந்தது என்ன பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும்போது என் மேலே தப்புங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் சவுந்தரராஜ் போய் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து கை வைக்க மாதிரி போயிட்டீங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கார்டு தான் காட்டணுமாமா அப்படிங்கிற மாதிரி எல்லோ கார்டை வந்து காட்டணுங்கிற மாதிரி அவர் வந்து கார்டை காட்டல. பட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு வார்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் வந்து போன வாரமே பண்ணிங்க ரயான் மற்றும் ராணுவுக்கு
இந்த இந்த அந்த சண்டையப்போ ரயான் வந்து ராணா மேலே கை வைக்க வந்தார். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி திரும்பி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தையும் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கும்போது சின்னதாக அவர் வந்துன்னா அவர் மிரட்டிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அவரோட பேசும் விதமாகட்டும், ரோஸ்டிங் விதமாகட்டும். ஜாக்லின் சௌந்தர்யாவில் வச்சு செஞ்சிட்டாங்க. சௌந்தர்யாவுக்கெலாம் ஒன்றுமே பேச முடியல, நல்லா பார்க்க முடிஞ்சது. ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு நின்ட்டாங்க. நம்மளால் வந்து எதுவுமே பேச முடியலை, தப்பு இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் புட்டி பாம்பு அனுப்பிட்டாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சு. தர்ஷிகாவுக்கு அடி, போகிற பக்கம் விஷாலுக்கு அடி. எப்படின்னா, விஷால் நீங்கள் தான் அங்கே இருந்தீங்களே கிச்சனில், ஜெஃப்ரி கேப்டன் வந்தப்போ தர்ஷிகா இது பண்ணாங்களே, அப்போது நீங்கள் தான் இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்கங்காட்டி, சார் எனக்கு வந்து இந்த உருட்டு தெரியாது சார் எனக்கு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனார் நம்ம விஷால். அதில் வந்து தர்ஷிகா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் பண்ணுறது சரியில்லை உட்காருங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவரே சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எவிக்ஷனுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா லாமினேஷனில் உட்காந்துக்கலாம் கரெக்டாக உட்காருங்கன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி எல்லாம் உட்காந்துட்டீங்க, அடுத்ததான் நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது, ஆனால் கேம் மட்டும் விளையாட மாட்டீங்க ஒழுக்கமா அப்படிங்கும்போது கலாய்க்கிறது. அடுத்து ஒவ்வொரு நாமினேஷனில் இருக்கிறவங்க பார்த்தா ஒருத்தர் வந்துச்சு கேட்குறாங்க யார் வெளியே போகணும்னு. ரயான், ராணவ் அப்படி மாற்றி மாற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சார்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஆனந்தி, சாட்சி நல்லா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துன்னா நிறைய பேர் ரயானை வந்து வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரயானை சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ராணாவே சேவ் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து சேவ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 4 பேர் நினைக்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தியை வந்து எவிட் பண்ணுறாங்க. ஆனந்தியை பார்த்திங்கன்னா எவிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அழுகிறாங்க. அன்சிதா ஆகட்டும், தர்ஷிகா ஆகட்டும், பவித்ராவும் தான் கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது பெருசாக வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. பட்டு எதுக்குன்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்ததுனால நான் ஹாப்பியாக தான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கிளம்புறேங்க மாதிரி சொல்லி அவங்க வழக்கம் போல் அவங்களுக்கு ஒரு நண்டுலேருந்து ஒரு கிஃப்ட் பாரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ போகும்போது முன்னாடி முத்து வந்து அந்த நண்டு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த ஒரு வாசிப்பாங்க. அந்த டாஸ்க் லெட்டர் மாதிரி இருக்கும்போது லெட்டர் படிக்கும்போது அதில் என்ன இருந்ததுன்னா அது என்ன சொல்கிற முத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தி தான் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாப்புலரான விஷயத்துக்கு துணை போவாங்க அப்படிங்கும்போது என்ன நெகட்டிவாக சொல்கிறார் அப்படிங்கிற அன்பாப்புலர் விஷயம் அப்படின்னா இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சினிமா சொல்ல ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆமான்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விகிதம் அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு சொற்பம் தான் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் அந்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ஆம் இல்லை அப்படின்னாலும் மெஜாரிட்டியில் அவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கிறவங்ககிட்ட அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்து இருப்பாங்க. அப்படிங்கும்போது வித்தியாசமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதைத்தான் வந்து ஆனந்தியோட கேரக்டர் அப்படிங்கிற நமக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஆர்ஜேவாக இருந்த போகும்போது நிறைய கேள்வி கணக்கெலாம் வருங்கிற மாதிரி நானும் அவங்களும் பேசியிருப்பாங்க. ஆனால் பல பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல பிளேயர். குரூப்பாக இருந்தப்போ வந்து பேச்சு திறமையில் வந்து அங்கேருந்து பேச்சுக்காக வந்து அவங்க செயல்பட்டாங்க. பட் இண்டிவிஜுவல் டாஸ்க் நடக்கிறப்ப முத்துவும் ஆனந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவான ஃபீல் வருது. தீபக் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்தியை இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் அந்த நண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேது முன்னாடி வந்து நிற்க வச்சு எப்படி இந்த அனுபவம் கேட்காங்க. நீங்களாம் உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சார். உங்களால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீடு எனக்கு நான் ஒரு மாதிரி நினச்சி வந்தேன். பட் இங்கே வேறு மாதிரி எனக்கு ரொம்ப நல்ல அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நாள் தெரியாது, நேரம் தெரியாது, இருட்டு மட்டும் தான் அவங்க மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்தில் போயிட்டு வந்த ஃபீலிங் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு இருட்டு எல்லாவுக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும், இருட்டே கிடையாது, அது ஒன்று தான் எனக்கு குறையா இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு மரத்து மேலே ஒரு அணில் இருந்தாவோ பறவை போச்சாவோ அதை நாங்கள் படுத்துட்டு பார்த்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதில் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது அப்படிங்கிற ரொம்ப அழகாக கவித்துவமாக நல்லா அழகாக பேசினாங்க. அவங்க பேசும்போது கேட்கும்போது நல்லா இனிமையாக இருந்தது. அதுக்காக பயணி வழியை பார்த்துறாங்க. பயணி வழியை பார்த்ததுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸில் வந்து பேசலாங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது சரி சார் பார்த்துலான்னு சொல்லி பேசும்போது அன்சிதா, தர்ஷிகா, பவித்ராக்கெலாம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா
இவன் கிளம்பி வராதுக்கு முன்னாடி டீலாம் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு உன்னோட கடைசி டீ சூப்பராக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சொல்லிவிட்டு பாசிட்டிவான எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவாலாம் சொல்லலை. இப்போ சௌந்தர்யாவில் ஜாக்லின் சௌந்தர்யா வரும்போது பார்த்திங்கன்னா போதுமா இதுக்கு மேலே நெகட்டிவாக வேணாம், ஆல்ரெடி சார் புலம்பு தள்ளிட்டாரு, ஆளை விடுவாங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லின் புலம்புனாங்க. இங்கே வருமா விஜய் சார் சொல்ல இந்த மாதிரி 2 பேர்த்து சொல்கிறேன், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து புதுசாக ஒன்றும் நாங்கள் ஒன்றும் திணிக்கலை, நடந்ததை சொல்லணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து விஜய் சார் இருப்பார். அவங்கள்ட்ட கிளியும் கழுவி ஊற்றுனதை அழகாக வந்து இந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை இளைவேளைக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷிகா விஷால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்த இதுக்கு இடையில என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ரொவிஷன்ஸில் வந்து பால் பாயசம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க இல்லையா, அது வந்து என்னோடய ப்ரொவிஷன் தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இன்னமும் உங்களுக்கு மஞ்சரி எக்ஸாம்பிள் சொல்லி அவங்க கேட்டு நீங்கள் தரல, நீங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியும் கடைசியில் வர வரைக்கும் வந்து அவங்களுக்கு புரியல இருந்தது. இல்லை எல்லாம் வேறு ஜென்ரேட்டர் பழைய டீசல் இன்ஜின் நம்ம சத்யா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டிருக்கும்போது சத்யா என்ன சொல்ல, இல்லை சார் அவங்க சத்யா வந்து தர்ஷிகாவோட ப்ரொவிஷன் ஷேர் தான் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் ஏன் மஞ்சரிக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேணாம், அந்த மாதிரி இல்லைங்கிற ஏன் சொல்ல வந்தீங்கிறதான் வந்து அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார். அதனால் விஜய் சார் பார்த்துட்டு நீ டீசல் இன்ஜின் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நினைக்கிறேன், போக பிக்கப் ஆகி நினைக்கிறேன் அப்படின்னு போட்டு விட்டு கலாய்க்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. சத்யாவுக்குலாம் எங்கேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் எவிஷனுக்கான ஒரு இது, 2வது எவிஷனுக்கான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்டு எடுத்துகிட்டு உள்ள ஒரு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம ஹவுஸ்குள்ளே போய் காட்டுறாங்க. ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கையை கட்டும்போது தெரிஞ்சு வச்சு டபுள் எவிஷன்னு. சாச்சனாவும் சௌந்தர்யாவும் ஷாக்காகிறாங்க. சாச்சனாவில் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறது போது தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக சாச்சனாவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு பயந்தாங்க அந்த டபுள் எவிஷனை பார்த்து. எடுத்து வந்து யாருன்னு பார்க்கும்போது சாச்சனா தான். சாச்சனான்னு உடனே முத்துலாம் அழுக ஆரம்பிச்சிடறாரு. தர்ஷிகா அழுகிறாங்க. ஜாக்லின் அழுத மாதிரி காமிக்கல, பட் இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா சாச்சனா வெளியே போனதுக்கு முழு முதல் காரணமே நம்ம ஜாக்லிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி சாச்சனா வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற முதல்ல வந்து சொன்னது ஜாக்லின் கிட்ட, யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னது ஜெஃப்ரி தான். பட் இருந்தாலும் ஜாக்லின் வந்து ரயான்கிட்டே சௌந்தர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஜெஃப்ரியோட சத்தியத்தை மீறிட்டாங்க. ஃப்ரெண்டு அவங்க வந்து ஆல்ரெடி கேட்கல, சொல்லு என்ன சொன்னா ஜெஃப்ரின்னு கேட்கல, அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்டுங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா போய் கேட்டாங்களா, இல்லை ஜெஃப்ரியா வந்து முன் வந்து சொன்னாரான்னு தெரில, எது முதல்ல நடந்ததுன்னு தெரில. ஆனால் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா ஜாக்லின் ரயானாக இருக்கும்போது நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஏன்டா விட்டு கொடுக்குறாங்க மாதிரி வந்து சௌந்தர்யா கேட்கும்போது எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட ஜெஃப்ரி போய் ஏன் இந்த மாதிரி ஜாக்லின் வந்து சொன்னேன், உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட்டையும் ஏன் ஜாக்லின் இந்த மாதிரி சொன்னேன்னு கேட்டிருந்தார் அப்படின்னா ஜாக்லின் மேலே ஒரு நெகட்டிவ் வந்திருக்கும். பட் அது கேட்காம ஒரு ஃப்ரெண்டாக சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஜாக்லின் அந்த இடத்துல அதை சொல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்லின் எப்படின்னா, நீ வந்து பண்ண வேணான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்க, நான் வந்து தப்பு சொல்லக்கூடாது, அவங்க வந்து பண்ண வேணாம்னு சொல்லலை, ஏன்னா நடந்ததை பற்றி அவங்க தெளிவாகவும் சொல்லலை. பட் அவங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். நடந்தது நீ வந்து விட்டு கொடுத்துருங்கள மாதிரி சொல்லலை, இதில் டாஸ்கில் ஜெயிச்ச நாமினேஷன் வாங்கிட்ட, கேப்டன்ஸ் டாஸ்கில் நீ சாச்சனா தான் இருக்கீங்க, விட்டு கொடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னா விட்டு கொடுத்துருன்னு சொல்லலை, விட்டு கொடுக்கலான்னு சொல்லலை, இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நான் வந்து விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சாச்சனா கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பதில் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் விட்டார். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஜாக்லின்கிட்ட பேசி ஜாக்லின் அங்கே என்ன சொன்னாங்கன்னு காட்டல நம்மக்கிட்ட. ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்களா, இல்லை சாச்சனா அவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கான்னு சொன்னாங்களா, இல்லை கேமு ஆடு நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த இடத்துல சாச்சனா வந்து வெளியே போகணுங்கிறதுல ஜாக்லினோட பங்கு லைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவன் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்து ஜாக்லின்ட்டு வந்து விட்டு கொடுக்கறத சொல்லியிருக்கேன். அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கான் விட்டு கொடுக்கலாம் நாமினேஷன் பெரிய பாஸ்க்குன்னு. அதை வந்து சொல்ல வேணாங்கன்னு சொன்ன இடத்துல தான் வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் தோணுது ஜாக்லின் மேலே. ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட சௌந்தர்யாக்கிட்ட ரயான்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சௌந்தர்யாக்கிட்ட சொல்லி அவங்க இருக்கும்போது நம்ம ஜாக்லின் இருக்கும்போது எல்லாம் பேசுகிறாங்க.
ஜெஃப்ரி இல்லாதப்போ தான் முதல்ல சௌந்தர்யா ராயன்ட்டு நம்ம சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி வச்சு சொல்லியிருந்தாங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி வாயிலிருந்தே போயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். தனியாக வந்து சொன்னனால தான் எனக்கு ஜாக்லின் மேலே சாச்சனாவுக்கு வெரி ரீசனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சாச்சனா வெளியே போகும்போதெல்லாம் முத்து வந்து விட்டுறாத, பார்த்து கவனமாக விளாடு, இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நான் நல்லா தெரிய மாட்டேங்கிறேன், ஆனால் குரூப்பாக இருக்கும்போது தெரிஞ்சேன், அதனால் நான் சொல்கிற கேளு, விளாடு, ஷட்டில் அமைதியாக இருக்காத அப்படிங்கிற சொல்லும்போது முத்துவோட ரியாக்ஷன்லாம் சரி அப்படிங்கிற சொல்லும்போதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பழைய காலத்தில் அவரோட கெட்டப்போ சொல்கிறேன், பாடி சேமிங் கிடையாது வந்துட்டுனா அவரோட கர்லிங் ஹேரு, அப்புறம் அவருடைய அந்த ரியாக்ஷன் உதட்ட பிதுக்கிட்டு அழுகிறாரு, வேறு யாருக்கு அழுகலை அப்படி அதில் உதட்ட பிள்ளைகிட்டு சாச்சா சொல்லி விட்டுறாத முத்துங்கும் போது இண்டிவிஜுவலாக தெரிய மாட்டேங்கிறா, குரூப் வரும்போது தெரிஞ்சால் இண்டிவிஜுவலாக நல்லா தெரியும் கேம் ஆட சொல்லும்போது அப்படிலாம் பண்ணும்போது பழைய காலத்தில் வர ஹீரோ இல்லை சம்திங் ஒரு அந்த ரியாக்ஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து முத்து கண்கலங்கிட்டு இருந்தார். தர்ஷிகாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து வாச்சுன்னா எனக்கு வந்து 2வது சான்ஸு உங்களுக்கு போயிட்டு நான் வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்தது எனக்கு வந்து மக்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்ததுக்கு நன்றி அப்படின்னும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசனில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு வரம்னு வச்சுங்களேன். அதாவதுன்னா இந்த டிராஃபி ஃபேக்கான டிராஃபி இருக்கும் இல்லையா, அதை முதல்ல 24 hours போகும்போது உடச்சிட்டு போனாங்க. 2வது உடைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் பெருமையாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் சொல்லிட்டு போகிறாங்க சாச்சனா. சக்கரை சாப்பிட்டு ஊட்டி விட்றாங்க பவித்ரா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி இந்த வீட்டில் யாருமே வந்து ஒரு பொண்ணு சக்கரை சாப்பிட்டு சண்டைக்கு வர மாட்டாங்க, நான் ஜாலியாக சாப்பிட்டு போவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனந்தில் பார்த்திங்கன்னா அருண்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் சொல்லி பேசிட்டு போனாங்க. அதே மாதிரி சாட்சினா நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது முத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டைமு, அப்புறம் கிளம்ப ஒரு டைமு, வெளியே வந்து அங்கே ஒரு டைமு விட்டுறாத முத்துன்னு அவங்க சொல்கிறாகட்டும். அப்புறம் வந்து வெளியே வந்துடுறாங்க. அதாவது ஜெஃப்ரி பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரி எனக்கு கோல்டு வார்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். கோல்டு வார்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டேரெக்டான சண்டை தான் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆனந்தி வெளியே போகும்போது தான் ராணுவை பார்த்து, ராணுவ நீ டாஸ்க்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா டாஸ்கில் எப்படி விளாட்லாங்கிறத பற்றி யோசி, பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா கொலைப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிலாம் ஆனந்தி போனாங்க. அந்த மாதிரி சாச்சனாவை பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடு பேசிட்டு வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டிராஃபியை உடச்சிட்டு போகும்போது முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டு போகிறாங்க. முத்துக்கு பாசிட்டிவாக கேம் ஆடு, தெரிய மாட்டேங்கிற, புரிஞ்சு நடந்துக்கோ, கேம் ஆடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது வெளியே போகிறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மஞ்சரி இப்போ சொல்கிறாங்க. மஞ்சரிக்கு ஒரு டால் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டால் பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆள், நல்ல ஆள், பழகுங்க, யாரும் வந்து ஒதுக்காதீங்க மஞ்சரியை, அப்புறம் அவங்க பழகினா தான் அவங்கள பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சரிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த டாலையுமே முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுத்தாருன்னு ஞாபகம் இல்லை, சம்திங் நம்ம இவங்க நினைக்கிறேன் சுனிதா நினைக்கிறேன், அவங்களுக்கு நினைக்கிறேன் சம்திங் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருக்குன்னு தெரியல, வெளியே போன ஒருத்தருக்கு அது கோல்டன் ஒரு $1 ஒன்று கொடுத்தாங்க. அந்த $1 மாதிரி சார்ஜர் இருந்த $1 கொடுத்துட்டு அங்கேயே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, கரெக்டாக விளாடு அப்படின்னு. முத்துலாம் கட்டி பிடிச்சி எழுதிட்டுருக்காரு. அப்புறம் கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது விஜய் சேதுபதி கூப்பிட்டு வந்துட்டு எப்படி ஒரு விடக்கு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி. அதாவது சாச்சனா வெளியே வந்தது நமக்கெல்லாம் ஹாப்பியோ இல்லையோ 2வது விஷயம், முதல்ல ஹாப்பியாகிறது விஜய் சேதுபதி தந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வந்து இதாக இருந்தது. ஆனந்திலாம் வரும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இனிமேல் இருந்தது. அவங்க பேசுனது எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னா பையனுடைய பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இன்னும் மனசில் நிற்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்கிறாங்க. அது மட்டும் உள்ளேருந்து வெளியே வரும்போது மட்டும் நான் ஹாப்பியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணி வழியில் வந்து பழைய நினைவில் பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸை வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன், இந்த வீட்டை வந்து இப்போ தான் மிஸ் பண்ணுறேன், அங்கே இருக்கும்போது தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தோணுங்க மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணாங்க ஆனந்தி. அது வந்து சாச்சனா பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக விடுங்க அப்படின்னு. அங்கேயும் வந்து முத்துவுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தாட்ட சொல்லிவிட்டு நம்ம சாச்சனா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மஞ்சள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, தீபக்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து இந்த மாதிரி அழுது இல்லை யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீபக் வந்து என்ன சொல்கிறாருன்னா,
நான் தான் காரணம் நினைக்கிறேன், ரொம்ப கில்ட்டாக இருக்குது, நான் தான் அவளை நாமினேஷன் பண்ணேன், மேபி அவள் வெளியே போகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன் அதே மாதிரி தீபக் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தீபக்கும் சாச்சனா ஒரு இருக்கிறதுக்கு மாதிரி தெரியுது. ஆனால் சாச்சனா வெளியே போகக்கூட தீபக் என்ன சொல்கிறாங்களா, உங்களுக்கு எனக்கு டச்சே இல்லை, அதாவது பிடிக்காது, பட் இருந்தாலும் சப்போர்ட் நிறையா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு பிடிக்காதுங்கிறதையும் ப்ளஸ் நீங்கள் நல்லது நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சாச்சனா. அதுக்கு தீபக் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இப்போ சின்ன பொண்ணுமா, உன் வயசுக்கு எல்லாம் வந்து இந்த நிற்காத பெரிய விஷயம், இப்போ உனக்கு எதுவும் புரியாது, புரிய இடத்துல இதோட அனுபவத்தை ஒரு இடத்துல உன் வயசாகி புரியும்போது அப்போ நீ என்னை நினச்சி பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லி தீபக் அழகான அட்வைஸ்லாம் சொல்லி அனுப்பினார் சாச்சனாவுக்கு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா சாச்சனா வெளியே போனதுக்கப்புறம் இவங்க அழுது பேசியிருந்தாங்க இல்லையா, அது நானும் வெளியே போயிருப்பேன், நான் தான் வெளியே போகிறதுக்கு சாச்சனா நாமினேஷன் பண்ணேன், போயிட்டாங்க ஃபீல் பண்ணிட்டாங்க தீபக் சொல்லிட்டு இருக்கும்போது வேறு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது ஜாக்லின் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மஜரி சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன் என்னென்னா, முக்கியமாக நாமினேஷன் பெரிய பாஸ் ஜெஃப்ரி விட்டு கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா டாஸ்க்லேயும் பார்த்தோன்னா அவனுக்கு விட்டுலாம் கொடுத்துருக்கான், ஒரே இடத்துல மட்டும் விளாண்டுருக்கான் அப்படிங்கிறது ஜெஃப்ரி வாயில் வந்துச்சு, அதை பயன்படுத்திக்கலாம் சாச்சனா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால் வந்து 100% ஜாக்லின்ஸ் கொடுத்து சொல்ல முடியாது, ஜெஃப்ரி கொடுத்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஜெஃப்ரி அவனுக்கு தோணுதை அவனாக பண்ணியிருந்துக்கலாம். கோவா கேங்னு ஒன்று ஆரம்பித்து சாச்சனா வெளியே போனது சாச்சனாவுக்கு நெகட்டிவாகவும், நம்ம கோவா கேங் ஹெட்டு யார் நம்ம ஜாக்லினுக்கு சாதகமாக வந்து தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அடுத்த வாரம் என்ன புதுசாக நடக்கும் பார்க்கலாங்கிற மாதிரி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சாச்சனால வந்து வெளியே போவாங்க எதிர்பார்க்கல. அதாவது முத்துல என்ன சொல்லுவாருன்னா, சாச்சனா வெளியே போகும்போது நீ வந்து பெஸ்ட்டான பிளேயர், சூப்பரான பிளேயர் அப்படிங்கிற சொல்லி பாராட்டுறாரு, அழுகுறாரு. அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் முத்துவுக்கும் சாச்சனாவுக்கும் ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டி நல்லா இருந்ததுங்கிறத அருண் புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 டைம் முத்துக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு போவார், அருணுக்கு அந்த இடத்துல வந்து சாச்சனா அட்வைஸ் பண்ணல. ஏன்னா போன வாரம் நினைக்கிறேன் அவங்க ஜெஃப்ரி சாச்சனா அழுதப்ப முத்துவை கட்டி பிடிச்சி வந்து அழுகுன்னு கூப்பிட்டு முத்து அதுக்கப்புறம் தான் போனார். அதை வந்து ஜெஃப்ரிக்கும் இவனுக்கும் சாச்சனா நடக்கிற பிரச்சனை இவனுக்கு உள்ளே போகிறான் ஹீரோவா அப்படிங்கிற மேலே வந்து அருண் பொறாமல் பொங்கிட்டு இருந்தார் இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது அருணுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முத்து வந்து வாண்டடாக போகல, சாச்சனா தான் வந்து அண்ணனாக வந்து கூப்பிட்ருக்காங்க, ஹக் பண்ணி அழுதுருக்காங்க அப்படிங்கிறது அருணுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவ்வளோதான். அருண்லாம் பார்த்திங்கன்னா புரிஞ்சு நடந்துக்கணும், நல்லா பேசக்கூடிய தெளிவாக பிளான் பண்ணக்கூடிய ஆள் தான். எக்ஸிக்யூஷன் சரியில்லையோ அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பேச்சு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எப்படி வந்து கரெக்டாக சொல்கிறாருங்கிறது சொல்ல வரல, பிளான்லாம் நல்லா கரெக்டாக போடுறாரு, பட்டு சொதப்பிடுறாரு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சுது. தீபக் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு, தெளிவாகவும் நீட்டாகவும் நேர்மையாகவும் யாருக்கையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுல கவனம் ஆடிட்டுருக்காரு. ஜாக்லின் ஒரு வித்தியாசமாக ஒரு கேம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சௌந்தர்யா ஜாக்லினுக்கு விட்டு ஓதிட்டு இப்போ வந்து வெளியே வந்துடுவாங்க நினைக்கிற கோவா கேங் எல்லோரும் பிரிஞ்சிடணும், அப்புறம் தான் எல்லாத்துக்கும் சேஃப். அதாவது முக்கியமாக கோவா கேங்கில் இது ஜாக்லின் தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் சேஃப். ஏன்னா கோவாவோட ஹெட்டே ஜாக்லின் தான். அவங்களுக்கு தேவைங்கிறப்ப ஒருத்தர் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க, ஏன்னா கேம் விளையாட வந்திருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராணவெல்லாம் அமைதியாக தான் இருக்காப்புல, சம்திங் கொஞ்சம் கோவப்படுறாப்புல, தேவையில்லாத பஸ்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் ஏன் எட்டி பார்க்கக்கூடாதுன்னுலாம் கோவப்படுறாரு, எதுக்கு அப்படின்னு தெரில. அது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். 50% அடிக்கிறாரா இல்லை வந்து இப்படி தான் ராணவாங்கிறது தெரில. சத்யா டீசல் என்ஜின் தான், லேட் பிக்கப்பு. விஷால் என்ன பண்ணுறாருனே தெரில, ஆனால் எதுக்கு இவ்வளோ உள்ளே இருக்காருன்னு புரியல, எப்படி இருக்காருன்னு புரியல. மேபி இவருடைய கேம் பிளே பிடிச்ச ஓட் போடுறாங்களா இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட் உள்ள வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அவரோட காமெடி அது இன்னும் வந்து 24/7 நல்லா பண்ணார் அப்படின்னா நல்லா வருவார்னு நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு நம்ம இவர் மாதிரி ராஜு மாதிரி நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அன்சிதா ஒரு நடிகை, நல்லாவே தெரியுது. அதை நம்ம டெவில் டாஸ்கில் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அவங்களோட சேர்ற ஆனந்தி ஆகட்டும், நம்ம சுனிதாவாகட்டும் காலியாகிட்டே போகிறாங்க, அதையும் பார்க்க முடியும். பவித்ரா அமைதியாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நான் நினைக்கிறேன். முத்து எல்லோரும் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, எழுந்து வா முத்து எழுந்து வான்னு, நான் எழுத மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாருன்னு தெரில.
கொஞ்சம் சாத்தி நான் சொன்ன மாதிரி ஷட்டிலாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ தீபக்லாம் சூப்பராக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வந்து மேபி முத்துவோட கேம் ப்ளே கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து முத்து, தீபக், ஆனந்தி கணிச்ச மாதிரி பப்பெட்டாக தான் இருக்கார். முத்து பப்பெட் மாஸ்டராக வந்து தீபக் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஆனந்தி சொன்ன மாதிரி அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் தான் சாத்தின் வழியே போகும்போதெல்லாம் எனக்கு வந்து நீ வந்து ஏன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு விலகி போகணுன்னு தெரியும் முத்து. ஏன்னா வந்து எங்கே நான் வந்து அட்டாச் ஆகிட்டா ரொம்ப வந்து இதாயிருவாங்கக்காக தான் நீ வந்து விலகி போனீங்கன்னு எனக்கு புரியுதுங்க மேலே சொல்லிட்டு தான் போனாங்க நம்ம முத்துவை பார்த்து. அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. முத்து அழுதுப்போ வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு தான் சீசன் 6 பார்த்தோன்னா அசீம், தனலட்சுமி அவங்களாம் போகும்போது வந்து ஃபீல் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபீல் எனக்கு இப்போ வருது. அப்படி பார்க்க போனால் அசீம் ஜெயிச்ச முத்து ஜெயிப்பார் அப்படின்னு கேட்டால் முத்து ஜெயிக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. முத்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டியும் சில நிறைய குறைகள் நான் பேசியிருக்கோம். ஆனால் வந்து இதை வந்து இப்படி அமையலாம் அப்படின்னா ஜாக்லின் கூட ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்புறேன் நான். முத்து ஆசை, ஜாக்லின் நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் தான் நோட் எதுவும் பார்க்காம எபிசோடை பார்த்து வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதாவது 36 நிமிஷம் தான் போயிருக்குது. டியூரேஷனும் மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்ல முடியாமல் போகும். இதனால தான் நான் வந்து ஹிண்ட் எழுதி வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இது வீக்கெண்ட் எபிசோட்னால வந்து அப்படி பேசியிருக்கலாம். மேபி வந்து அடுத்த எபிசோடு எப்படி பேசுகிறேங்கிறது தெரியல, பார்க்கலாம். லேட் ரிவ்யூவர் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். கேமு பிக் பாஸ் சீசன் 8 லேட் ரிவ்யூவர் அப்படி தான் நான் வந்து பதிவு பண்ணிக்க நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு லேட்டாக தான் ஆகுது தெரியுது. முடிந்தாலும் ஒரு எபிசோடு ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு குனிஞ்சு பார்த்து படிக்கிறதுக்கு இல்லாமல் எனக்கு புரிஞ்சதை நடந்ததை சொல்ல வரேன். சில டாஸ்கில் போய் அவங்க கலந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்ஸ் வச்சு தான் பார்த்தாகணும். அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் பார்க்கலான்ற மாதிரி மைண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோதான். வேறு ரயான், ஜாக்லினோட பப்பெட் அப்படிங்கிறதா இருக்கார். ரஞ்சித் சார் பேச ஆரம்பிப்பார்னு நான் எதிர்பார்த்தோம். பேசினார், சரி பிக்கப் பண்ணிக்குவார்னு பார்த்தான், மறுபடியும் அப்படியே பொசுங்கிட்டார். அவர் ஒன்றும் சரிங்களா. ஜெஃப்ரி ஒரு நல்லவர் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற தாட் வருது. அது மட்டும் இல்லாமல் டெவில் டாஸ்கில் ஜெஃப்ரி ஹர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத வந்து ஏன் வந்து முத்து வந்து கேட்கல அப்படிங்கிறோம். முட்டை மேட்ரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்கல. மிளகா தின்ன வச்சு நான் ஏதாச்சும் கேட்கலங்கிறது தெரியல. மேபி கேம் ஸ்பாயிலாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் சைட்லேருந்து கேட்கவில்லையே அப்படிங்கிறது தெரியல. டெவிலாக இருந்துட்டு ஏஞ்சலுக்கு நிறையா வந்து முன்னாடி ரொம்ப வந்து பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்களவங்களுக்காக இல்லை. ஏன்னா அவங்களோட எஃபர்ட், ஏஞ்சலாக இருந்தவங்களோட எஃபர்ட்லாம் போச்சு. நம்ம ஜெஃப்ரியோட எஃபர்ட்லாம் போச்சு ஏஞ்சலில். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒன்றும் இந்த ஓரளவுக்கு சௌந்தர்யா ஜாக்லினுக்கான எபிசோட மாதிரியே போச்சு. பட் இருந்தாலும் இதையும் வந்து பேசியிருக்கலாம். அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னாலும் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா வாரம் மாற்றி சொல்கிறாங்களே. இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவுங்கிற மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை வந்து இதான் உண்மைங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, ஏன் வந்து 100% வந்து இந்த பிரச்சனை வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள இருந்தே இருக்குது. 50% கேட்குறாங்க, 50% கேட்குறதே கிடையாது. அதான் வந்து பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன். இந்த முத்து கால் வலின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெஃப்னிக்கு வச்சது, இந்த மாதிரி டெவில் டாஸ்கில் நடந்த கொடூரங்கள் அதை பற்றி பேசிடலாம். டாஸ்க்காக பண்ணாங்க, அது எங்களுக்கும் தெரியும். தெரியாமலாம் கிடையாது. பட் அதை கேட்டுருக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். சரிங்களா? சரி, ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட் சந்திப்போம்.